எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அமைச்சரவையை ஏற்றுக்கொண்டு விசிகா உள்ள போகுது, IUML உள்ள போறாங்க, ஒரு அமைச்சரவை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணியை விட்டே வெளியே போடுற கணக்கு தானே சார். தனிமைப்படுத்த ட்ரை பண்றாங்க முயற்சி. அதாவது யார திமுகவை வந்து தனிமைப்படுத்துற முயற்சி. யார் பண்றது? டிவிக்கு தரப்புல இந்த கூட்டணியில வெற்றி பெற்ற வன்னியரசுக்கு வந்து பார்த்தா திமுக வாக்குகள் விழுந்திருக்கா இல்லையா? ஆமா ஆமா. அப்படின்னா தாவேக்கு எதிரான வாக்குகளா இல்லையா? அப்ப எப்படி வந்து வன்னியரசு போய் பதவி பெறுவாரு? மக்கள் விரோதம் சொல்றேன் நானு. அவ்வளவுதான். அதோட முடிச்சு கிளம்புங்க. சும்மா அந்த சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. நாட்டு பிரஜை கிடையாது, அந்நிய நாட்டு பிரஜை. அவன் இங்க வந்து பேசுறான், ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறீங்க, பேசுறது திறந்தாந்து வந்து சீமான் அண்ணன் சீமான பேசுறான். எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? அரசு எப்படி அனுமதிக்குது? தமிழ்நாடு அரசு இங்க எப்படி இளைஞர்கள் பேச முடியுமா? இல்ல பேசிட்டு வர முடியுமா? தப்பு இல்லையா அது? இந்திய அரசு எப்படி அனுமதிக்குது? தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதிக்குது? விசிகா எப்படி அனுமதிக்குது? சீமான எப்படி பேசுறான்? அங்க இருந்து சொல்றான் வந்து பார்த்தா அந்த பாராளுமன்றம் அனுமதிக்கு. இங்க பேச முடியுமா நம்ம இந்திய பாராளுமன்றத்துல? இப்ப புரியுதுங்களா? இந்தியர்கள் எவ்வளவு வந்து உயர்ந்தவர்கள்னு இந்த பாராளுமன்றத்தில் பேச முடியுமா? குண்டு போடுவேன், துப்பாக்கியில சுடுவேன் பேச முடியுமா? எப்படி பேசுறான்? முட்டாள், அறிவு கட்டுவேன். இவனே ஆயுத கடுங்கு, அவனை போய் துப்பாக்கியில சுடுவேங்கிறான். இதெல்லாம் தெரியல அவன் மனநோயாளின்னு. சீமானா வந்து ஆயுத கிடங்கு சார், வெடிமருந்து கிடங்கு. அது துப்பாக்கியில சுடுவேன் பைத்தியம் மூலம் பேசுறான். தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியல தப்புன்னு சொல்லலையா? தப்புதான். நாளைக்கு எல்லாரும் தான் சார் நடப்போம். நாளைக்கு அவன் வருவான், இன்னொருத்தர் வருவான், மோடியை பேசுவான், இன்னொருத்தர் வருவான், ஸ்டாலினை பேசுவான், இன்னொருத்தர் வருவான், விஜய் பேசுவான், இன்னொருத்தர் வருவான். வந்து பார்த்தா எல்லாரும் பேசிட்டு வந்த கண்ட நாய்களாம் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க பேசிட்டு போவோமா? இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்துட்டு எப்படி விமர்சனம் பண்ணிட்டு போலாம்? 2029 கணக்கு யாருக்கு? யாருக்குன்னா இல்ல யாருக்கு தான் நான் சொல்றேன். விஜய்க்கு தான் ப்ரமோஷன் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் ப்ரமோஷன் நடக்குது சார். வட இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க எப்படி விஜய் அண்ணா விஜய் அண்ணா அங்க விஜய் பையானி சொல்லிட்டு கிடக்குறான். இங்க எங்க விஜய்னா அங்க ஹமாரா விஜய் நீங்க வேற எங்க இருக்கீங்க? நீங்க உங்க நண்பர்கள் யாரும் இல்ல போல இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு செகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் செகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாம இருக்கோம் சார். தாவேகாவினுடைய அமைச்சரவை ஒரு 9 பேர் போர்ட்போலியோ கொடுத்து அவங்களுடைய பணிகளை தொடங்கிட்டாங்க. மீதெல்லாம் யார் யார் இருக்க போறாங்க? இன்னும் நிறைய இலாக்கா இருக்கு. ஏன் தாமதமாயிட்டு இருக்கு? பல விவாதங்கள் போயிட்டு இருக்குது. நாளைக்குன்றாங்க அமைச்சரவை விரிவாக்கம். பட் அதுக்கு லிஸ்ட் இன்னைக்கு வரணும். இன்னுமே இவ்வளவு நேரம் வரல. வருமா என்னன்றதை நம்ம அந்த பேட்டி ஒளிபரப்பு நேரம் வந்துட்டு கூட இருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுவும் தாவேகா அமைச்சரவைக்குள்ளார ஏற்கனவே அந்த திமுக கூட்டணியில இருந்து வந்தாங்கல்ல, ஆதரவு மட்டும் கொடுத்தாங்களே, கல்லாப்பட்டி கூட்டணி பேர் இருக்குல்ல, அதுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. வேற யாராவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு கல்லாப்பட்டி கூட்டணி. பட் அவங்களுக்கு பெரும்பான்மை இன்னைக்கு இல்லாதனால இவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு திரு விஜய் அவர்கள். கல்லாப்பட்டி கூட்டணிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு. அப்படி சொல்லுங்க. எல்லாருக்குமே மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் மட்டும் வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. விசிகா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது அபிஷியலா சொல்லட்டும். நம்ம பார்க்கலாம். உயர்நிலை கூட்டத்துல விவாதிக்கிறாங்க. ஆமா பாருங்க, எதுவா இருந்தாலும் உயர்நிலை விவாதிச்சு தான் பண்ணுவாங்க. எல்லாமே இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியுமே வந்து ஜனநாயகப்படி நடக்கிற கட்சிகள் எல்லாமே. அதாவது உயர்நிலை குழு, பொதுக்குழு, செயற்குழு எல்லாத்தையும் கூட்டி தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. அப்படி வந்து நமக்கு ஒரு காதுல பூசுத்திரவல் நடக்கும். ஏன்னா சடனா உடனே சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு மரியாதை இருக்கார்ல. கூட்டம் இந்த ஆதரவே அப்படிதான் சொல்லாரு. கம்யூனிஸ்டுகள் போயிட்டாங்க. 2 கம்யூனிஸ்டுகள் போன பிறகு நான் கேட்டேன்னா அதுக்கு பிறகு அவர் சொன்னார் கம்யூனிஸ்டுகள் முடிவு தான் என் முடிவுன்னாரு. அண்ணன் திரும்ப தான் சொல்றேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு கேட்டா வந்து ஒரு நாள் தாமதமாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த சோபா வகையெல்லாம் நடந்தது. நான் அதை பத்தி உள்ள போகல. அந்த சோபா எதுக்கு போச்சு? சோபா வந்து உட்கார்றதுக்கு போனதுங்க. ஓட்ட சார், நம்ம அதை பத்தி நான் பேசவே இல்லைன்னு நான் இப்போ அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லைன்ட்டு நானே சொல்லிட்டேன். அது சோபா வந்து உட்கார்ந்து தான் போச்சு. எவ்வளவு நாள் பிளாஸ்டிக் சேர்லயே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சோபா தப்பா நான் பேசவே இல்லை. நடந்த விஷயங்கள் தான் நான் பேசுறேன். அதனால வந்து நான் வந்து இப்போ நான் சொல்றேன் சார், சோபாக்குள்ள பணம் இருந்தால் நான் சொல்லவே இல்லையே. நீங்க ஏன் பதறீங்க? சோபா போச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். சோபா அரசியல் நடந்தது இல்லையா? சோபா அரசியல் நடந்தது. அதுக்கு பிறகு வந்து இப்போ அவர் தாமதமாக முடிவெடுத்தாரு. அப்போ தாமதமாக முடிவெடுத்ததுக்கு இந்த வார்த்தையை தான் சொன்னார், கட்சியோட வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி இருந்தாலும்
மக்கள் எண்ணத்துக்கு மக்கள் விரோதத்துக்கு எதிரான முடிவு தான் இது. ம். இப்போ இந்த அமைச்சரவையில் சேர்ற முடிவா இருந்தாலும் கூட அதே தான். ம். மக்கள் எண்ணத்துக்கும் மக்கள் வந்து உணர்வுகளுக்கும் எதிரான முடிவு தான். இல்ல சார், எடுத்துட்டு போவீங்க TVK உயர்நிலை குழு அந்த தாழ்நிலை குழு. டிவிக்கே ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டாங்க. டிவிக்கே ஆட்சிக்கு வந்துருச்சு. எவ்வளவு பேர் போட்டாங்க? 108 பேர் எம்எல்ஏக்கள். 108 எம்எல்ஏ மெஜாரிட்டி, அது மெஜாரிட்டி இல்ல. அவ்வளவுதான், விட்டுருங்க. ரைட். சிங்கிள் அதுக்காக மெஜாரிட்டி. இந்த நேரத்துல ஒரு தேர்தல் எல்லாம் சந்திக்க முடியாது சார். அது திருப்பி நான் தான் கேக்குறேன். ஏன் திரும்பவும் நின்றா 108 208 மாறிடும் சார்? மக்களுடைய எண்ணம் 108 208 மாறிடும். மக்கள் பாருங்க, என்ன மக்கள் எண்ணம்னா, மக்கள் வந்து யாருக்கும் ஆதரவு தரல. பெரும்பான்மை மக்கள் யாரும் ஆதரவு தரல. அப்போ நீங்க மீண்டும் வந்து மக்களை தான் சந்திக்கணும் தவிர நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கூடாது. அதனால தான் திரும்ப சொல்றேன், அது எந்த முடிவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அதிமுக எந்த நாட்டிலயும் நடக்காத ஒரு அரேஞ்ச்மெண்டா இது சார்? எந்த நாட்டிலும் நடக்குதுல, இங்க நடக்கக்கூடாது இல்ல. நம்ம ஜனநாயக நாடு இது சார். இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் இதெல்லாம் சார். நடந்திருந்தாலும் கூட நீங்க எவ்வளவு காலத்துக்கு இதே நீங்க அந்த இப்படியான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல நடந்தாலும் மக்கள் சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு சார். ஆனா மக்கள் என்னப்படி என்ன, மக்கள் என்னப்படி, மக்கள் உணர்வுப்படி இது விரோத நடவடிக்கை தான் இது. இல்ல சார், ஒரு ஆளுநர் ஆட்சியோ ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வேண்டான்னு சார் இங்க இப்படி ஒரு ஆதரவை விசிகாவும் கம்யூனிஸ்டும் சார் நீங்க கொடுத்தாங்க. எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கவர்னர் நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறம் அவரோட ஆட்சி ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? 6 மாத காலம் தானே, எப்படி இருந்தாலும் மறுபடியும் தேர்தல் வரப்போகுது பிஜேபி ஆட்சியா மாறிடுங்க சார். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் அப்படி எடுக்க முடியாது சார். கடந்த காலத்தை நீங்க எடுத்துங்க. சுர்ஜித் சிங் பர்னாலான்னு இருந்தாரு. ஆமா. அவர் வந்து ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க. ம். அவர் எதிரான முடிவு எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டது, அது வேற. திமுக ஆட்சி தான் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ எப்படி பண்ணாலும் தப்புன்றீங்க. கவர்னர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பான்மை கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இப்படி ஆளுநர் வந்து இப்படி வந்து அலைய வருது சரியில்லைன்னு பேசுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க எடுத்திருக்க முடிவு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எண்ணத்துக்கு எதிரானது நீங்களே சொல்றீங்க. ம். நான் சொல்லவே இல்லை, ஆனால் திரும்பவே சொல்றாரு இது வந்து மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது. உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சது என்ன? எதுக்கு அப்புறம் நீங்க கூட்டணிக்கு போறீங்க? தனித்து நின்று போங்க. நாம் தமிழர் கட்சியோட தனித்து நின்று போங்க. கூட்டணியும் வச்சுக்கிறீங்க, கூட்டணி சார்பா நீங்க சார், வாக்குகளை அதெல்லாம் வாங்கிட்டு முடிஞ்சிருச்சு சார். இப்ப அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு விசிகா உள்ள போகுது, ஐயுஎம்எல் உள்ள போறாங்க, ஒரு அமைச்சரவை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணியை விட்டே வெளியே போடுற கணக்கு தானே சார். தனிமைப்படுத்த ட்ரை பண்றாங்க முயற்சி. அதாவது யார? திமுகவை வந்து தனிமைப்படுத்துற முயற்சி இது. யார் பண்றது? இது டிவிக்கு தரப்புல. அவங்களுக்கு என்ன, இப்ப சார், அவங்க அப்படிலாம் இல்ல ஏற்கனவே சார், ஒரு இங்க தோல்வி நிலையில இருக்கிறவங்க போய் அப்படிலாம் கிடையாது தனிமைப்படுத்தணும். சார். சரி சார், தோத்து போன ஒருத்தரை போய் தனிமைப்படுத்தி என்ன பண்ண போறாங்க? அதுல என்ன லாபம்? பாருங்க, லாபம் தான். நீண்ட கால அரசியல். இப்ப மெஜாரிட்டி எப்படி உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி எப்படி கிடைச்சிருக்கு? அத திமுகவே விரும்பிச்சு இல்ல. திமுக சார், அதுதான் தவறு. திமுக வந்து விரும்பினால் கூட தவறு தானே. திமுக எப்படி விரும்பும் நான் கேட்கிறேன். ஒரு தேர்தல் வேண்டாம்னு அதுதான் தப்பு. அதுதான் அந்த முடிவுக்கு போக கூடாது சார். நீங்க மக்கள் என்ன முடிவோ அதுதான் சார். இங்க மக்கள் முடிவு என்ன? யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல. மக்கள் விஜய் தான் வேணும்னு பெரிய அளவுக்கு நம்ம அரசுல திருப்பி நீங்க சிங்கிள் மெஜாரிட்டி தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அனுமதி இல்ல. உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இல்ல, அவ்வளவுதான். நீங்க இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 35 மார்க் எடுக்கல, 34 மார்க் எடுத்திருக்கீங்க. மொத்தம் 33 31 மார்க் எடுத்தா நீங்க தான் நான் தான் முதல் மார்க் சொல்லிட்டு இருப்பீங்களா? 35 மார்க் எடுக்கல, நீங்க பாஸ் மார்க் எடுக்கல, அவ்வளவுதான். சரி, இப்ப திமுக தனிமைப்படுத்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த நேரத்துல ஒண்ணும் இருக்க போறதில்ல. ஒரு தேர்தல் வந்தா மறுபடியும் ஒரு அலைன்ஸ் சார். எப்படி இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இன்னைக்கு 4 வருஷம் கழிச்சு நீங்க தேர்தல் சந்திச்சு தான் சார் ஆகணும். ஆமா. இப்போ மக்கள் என்ன முடிவோ அது. இப்போ நீங்க மக்கள்கிட்ட போய் என்ன சொல்வீங்க? இப்போ நான் கேட்கறேன், இன்னைக்கு ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. சிக்கல் என்னன்றதை வெளிப்படையா ஓப்பனா பேச மாட்டீங்க. இப்போ நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். இப்போ யார் தான் பேசுவாங்க? சிக்கல் அது கிடையாது. மக்கள் மீது வந்து வரி சுமை விழுந்துரும், அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு மறுபடியும் கூட்டணி வைக்கணும். அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொடுக்கணும். அப்புறம் வேட்பாளர்லாம் செலவு இருக்கு. தேர்தலை சந்திக்கிற மக்கள் பிரச்சனைலாம் இவங்களுக்கு கிடையாது. மக்கள் செலவாயிடும், மக்கள் வரி பணம் காலியாரெல்லாம் கிடையாது. இது காதுல வந்து பூ சுத்துற வேலை, காது குத்துற வேலை இது. இவங்களுக்கு பிரச்சனை, நான் மறுபடியும் மீண்டும் ஒரு கூட்டணி அமைக்கணும். கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் செலவினங்கள்ன்ற பேர்ல வந்து பணம் கொடுக்கணும். அப்புறம் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கணும். ஸோ இதெல்லாம் அதை விட என்ன செய்யணும்? அது அப்படியே நடந்தாலும் மீண்டும் வந்து விஜய் வந்துருவாருன்ற பயம் இருக்கு. பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட இப்படி ஓரத்தில் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் 2 வருஷத்துல ஒரு கெட்ட பேர் வந்துடும், அவை பேர் வந்துடும். அப்புறம் அவர் போய் மக்களை செஞ்சாரா வீக் ஆயிடுவார் நினைப்பாங்க. அதுதான் நினைக்க. அதுதான் அதுக்கு தான் இப்ப கடிவாளமா திமுக கூட்டணியில் இருந்தவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப உள்ள போறாங்க. உள்ள போய் என்ன செய்வீங்க? அந்த பழி நல்லா இருக்க நீங்க செய்யறது எது? நீங்க தான் பாவசில வந்து பாவ மூட்டையை சுமக்க போறீங்க. ஆமா சார். இப்ப அவங்க இந்த ஆட்சியில் நடக்கிற அத்தனை அவலங்களும் யார் பேர்ல வரும்? இல்ல, திமுக கூட்டணியில தோற்றம் பாருங்க. விலகி போகக்கூடிய சார் இருங்க சார். இப்போ வரைக்கும் ஒரு தோற்றம் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு சீஃப் மினிஸ்டருமே காலையில 9 உள்ள வரல, சாயந்தரம் 4 மணிக்கு. ஏன்னா வருவாங்க, என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருவாங்க, இல்ல வாரத்துல வந்து நீங்களே இப்படி சொன்னா நான் டெய்லியும் காலையில 9 மணிக்கு அரசு பணியாளர் மாதிரி வராங்க சார். நான் வந்து தயவு செஞ்சு
நாங்கள் ட்ரிப்ளிகன் பகுதியில் நான் வந்து பணியாற்றின இடம் சார். கலைஞர் பயணப்பட்டதை பார்த்துருக்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் பயணப்பட்டதை பார்த்துருக்கேன். அதே கண்ணகி சிலையாக இருந்து சும்மா இதெல்லாம் சொல்லுங்க. நாங்கள் பீச்சில் விளையாடுவோம், நாங்கள் பார்த்துருக்கோம். இல்ல ஒரு நீங்க 8 மணிக்கு 9 மணிக்கு வந்த முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்க சார், 10 மணிக்கு நானுமே வந்தவங்க பார்த்திருக்கேன் சார். சார். இதெல்லாம் ரொம்ப அதிகமா கவர்மெண்ட் இல்லையா? அபிஷியல் மாதிரி தினம் காலைல 9 மணிக்கு வராரு, 4 முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களை ஒன்றும் மாற்றவே முடியாது. இது வந்து நீங்க இது நியாயமே இல்லை நீங்க சொல்றது. நான் 8 மணிக்கு 10 மணிக்கு வந்துடுறாரு, 4 மணி. எம்ஜிஆரும் அப்படிதான் சார். நீங்க எல்லாருமே வந்து அந்த டைம் தான். நீங்க 4 மணி சொல்லுங்க, அது குறைவு டெய்லி கோட்டைக்கு போறது சார். அதுதான் சார் நான் சொல்றேன். இதெல்லாம் நடந்திருக்கு சார். இதை ப்ரொமோட் பண்றது அப்ப யாரும் ஆள் இல்லை, உங்களை மாதிரி யாரும் இல்லை. இப்போ நீங்க ப்ரொமோட் பண்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார்? எவ்வளவு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க எங்க இருந்து எங்க இழுத்துட்டு போறீங்க பாத்தீங்களா? முதல்ல இதை முடிங்க. முதல்ல இதை முடிச்சுட்டு நம்ம போவோம். நீங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம போவோம், சரிங்களா? எப்படி நீங்க பிரைம் மினிஸ்டர் உட்கார வைக்கிறீங்க, விட போறது இல்ல யாரு விஜய. அதுக்கான வேலை நடக்குது. இருங்க நான் சொல்றேன், இருங்க முதல்ல இதை முடிச்சிடுறேன். நான் அழுத்தமா பதிவு பண்றேன். இது கூட்டணியில வந்து போட்டிட்டு வெற்றி பெற்று அந்த கூட்டணிக்கு விரோதமா அப்படின்றத விட மக்களுக்கு விரோதமான முடிவு. நீங்க மந்திரி சபையில் பங்கேற்றாலும் சரி, நீங்க வெளியில இருந்தாலும் சரி, அது வந்து மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது. முடிச்சிட்டேன். இப்ப அடுத்தது போங்க. நீங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு அங்கீகாரமும் ஒரு பெரிய உயரிய இடத்துலயும் எப்படி தெரியுமா இருக்கு? எம்ஜிஆர் வந்து என்ன செஞ்சாருன்னா, எம்ஜிஆருடைய அந்த உயிர் காக்கிற நடவடிக்கை இருந்தது ஒரு கட்டத்தில். மருத்துவ சிகிச்சை கொடுக்குறது. அப்போ வந்து கான் சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்தார். அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அவர் வந்து என்ன செய்தார், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உடனே போகிற மூடில் இருக்கிறார். ஆனால் ஒரு வாரமாவது இருந்து சிகிச்சை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் உடம்புன்னும் போது, அப்போது வந்து என்ன செய்யறாங்க, இங்கே கூட இருந்த அந்த அமைச்சர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவர் இங்கே தங்க வைக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வேலையெல்லாம் செஞ்சாங்க. சில அவர் தங்க வைக்கிறதுக்கான சில அவர் மனம் விரும்பக்கூடிய சில நிகழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க. அது எங்க உங்களுக்கு யோசிப்பீங்க, எங்கே போறீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் பண்ணும்போது என்ன செஞ்சோன்னா, அந்த யாரெல்லாம் அந்த வேலையை செஞ்சாங்களோ அந்த நடிகைகளுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு, சன்மானங்கள் கொடுத்தாரு. அப்புறம் அந்த டாக்டருக்கு வந்து சன்மானம் கொடுத்தாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு கஜானால இருந்து நிலங்களையும், எல்லாமே அரசு சொந்தமானது நிலங்களையும் ஹோட்டல்களையும் வந்து தாரை வார்த்தாரு, அதாவது தானமாக கொடுத்தாரு அரசு சொத்து எடுத்து. இப்போ நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. இந்த ஆட்சிக்கு உயிர் கொடுத்தாங்க, உயிர் கொடுத்தவங்களுக்கு நாங்க உயரிய இடத்துல இதுதான் புரியுதுங்களா? யார கூட நீங்க எல்லாம் இப்படிதான் சார். இது கிட்டத்தட்ட எங்க வந்து நிக்குது பாருங்க. அவங்க தானம் போறாங்க. இப்ப நீங்க ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணீங்க தாங்க இதை வச்சுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல ஒரு முக்கிய அங்கீகாரம் தானே சார். அங்கீகாரம்னா நல்லா புரிஞ்சுங்க, தெளிவா பேசுறேன் நானு. அங்கீகாரம்னா திமுக ஆட்சி அமைச்சிருக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உரிமையை வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி குரல் கொடுத்து கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது கரெக்ட். அண்ணன் திருமாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அந்த வந்து முஸ்லீம் லீக் திருமா தான் ஏற்கனவே சொன்னாரு இந்த நிலைமை தான் வரும், துங்கு சட்ட சபை நிலைமை தான் வரும். இந்த நிலைமை வரணும். பெரிய வந்து பெரிய அரசியல் ஞானம்லாம் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். இந்த மும்முனை போட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தொங்குன்றது தெரியும். அந்த தொங்குறதுல முதல் இடம் இருக்கு, யாருக்கு ரெண்டாவது இடம் தான் இங்க விவாதமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் கேட்டா, திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து தாவேகாக்கு ஆதரவு தரும்ன்றதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கேட்கறவங்களுக்கு வெக்கமானம் இல்லாம இருக்கலாம் சார், உங்களுக்கு வேணும் இல்லை சார். கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னதை பார்த்தோம். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில 20 பேர் தான் இருக்கிறாங்க இந்த விசிகால, எல்லாரும் இங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னது யாரு? ஆதவர்ஜுனா. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போறீங்க. அப்புறம் என்ன? அப்ப அரசியல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சார், ஆட்சியில் பங்குன்றது அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அது எங்க கேட்கணும்? நீங்க விஜய் கொடுக்குறாரு, அது கூட்டணி கொடுத்த இடத்துல கேட்கணும். இந்த விசிகா வின் பண்ணலையே. திருப்பி போறேன் சார். இங்க வாக்களிச்சிருக்கோங்க சார், கூட்டணியில வாக்களிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். மாஜஸ்டர் நடிக்கலாம் கூடாது சார், எனக்கு நடிக்க. ஆமா பாருங்க, நான் சொல்றேன், நீங்க நடிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கூட்டணியில வெற்றி பெற்ற வன்னியரசுக்கு வந்து பார்த்தா திமுக வாக்குகள் விழுந்திருக்கா இல்லையா? ஆமா. அப்படின்னா தாவேக்கு எதிரான வாக்குகளா இல்லையா? அப்ப எப்படி வந்து வன்னியரசு போய் பதவி பெறுவாரு? மக்கள் விரோதம் சொல்றேன் நானு, அவ்வளவுதான். அதோட முடிச்சு கிளம்புங்க. சும்மா அந்த சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. மக்கள் விரோதம், மக்களுக்கு துரோகம் நடக்கணுமா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் நடக்கணும்னா எப்படி வேணாலும் பண்ணக்கூடாது சார். குடும்பம் நடக்கணும் தான், உழைச்சி சம்பாதிக்கணும். அப்புறம் வேற மாதிரி பேசுறோம். அப்புறம் குடும்பம் நடக்கணும் சார், உயிரோடு வாழணும், மானத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழணும். அப்ப அதுக்கு எப்படியோ அதான் அப்ப உழைக்கணும். அதை விட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில போயிட்டு இது குறுக்கு வழி சார். இது கடந்த 20 நாட்களா நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதாவது திமுக கிட்ட இருந்து ஒரு ஆதரவு இருங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற கூத்துக்கள் அத்தனையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜயனுடைய இமேஜ், டிவிகேவினுடைய இமேஜ் எங்கேயும் டேமேஜ் ஆகல சார். நீங்க டேமேஜ் எப்படி சார் ஆகும்? நீங்க ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இன்ஸ்டால போட்டு பரட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரையும் இந்த நிமிடம் வரைக்கும்.
முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு, ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதியா மாறுறார், அந்த ப்ரொமோஷன் நடந்துச்சு. இப்போ ஒரு அரசியல்வாதி அல்லது முதல்வர் வந்து என்ன கேட்டா அடுத்தது பிரைம் மினிஸ்டர் நோக்கி நகர்றார். 2029 கணக்கு தான் இப்போ நடக்குது. நான் சொல்றேன், சேகோரா சொல்றேன், எழுதி வச்சுங்க. 2029 கணக்கு யாருக்கு? யாருக்குன்னா இல்ல விஜய்க்கு தான் நான் சொல்றேன். விஜய்க்கு தான் ப்ரொமோஷன் நடக்குது, பிரைம் மினிஸ்டர் ப்ரொமோஷன் நடக்குது சார். வட இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க எப்படி விஜய் அண்ணா விஜய் அண்ணா அங்க விஜய் பையானிட்டு சொல்லிட்டு கிடக்குறான். இங்க எங்க விஜய்னா அங்க ஹமாரா விஜய் நீங்க வேற எங்க இருக்கீங்க? நீங்க உங்க நண்பர்கள் யாரும் இல்ல போல இருக்கு. வலைதளத்துல உங்க நண்பர்கள் வட இந்தியா யாரும் இல்லையா? கேட்டு பாருங்க. வட இந்தியா முழுவதும் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இது அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு, நடக்குது, செயற்கையா நடக்குது. இல்ல சார், இயற்கையா இல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி இதே மாதிரி தான் விளம்பரம் பண்ணாங்க சார். சரிங்களா? அது நடந்தது இல்ல. போய் யாரோட சேர்க்கறீங்க பாருங்க. இங்க நாங்க எம்ஜிஆரோட ஒரு மேல சொல்லிட்டு இருக்கோம், நீங்க விஜய் எம்ஜிஆரோட மேல. ஆமா, ஜெகன்மோகன் ரெட்டி போய் சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க இப்படி வாங்க நீங்க. இன்னும் இது எவ்வளவு பெரிய வந்து இதுங்க மோடி வெர்சஸ் விஜயா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சார். கடல் தாண்டி வந்து பார்த்தா அப்படின்னா பிஜேபி இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க சார். இளைஞர்ல ஒருத்தன் கதறானா இல்லையா பாராளுமன்றத்தில், பாத்தீங்களா இல்லையா? யார் அந்த எம்பியா? ஆமா. என்ன ராமநாத அர்ஜுனா? அதுதான் சார் அந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு முறவாசல் பண்றவன். ஒருமையில வேண்டாம் விடுங்க இருக்கட்டும். இல்ல இப்போ நான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். சீமானை வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசும்போது நான் அவனை பேசக்கூடாதா? இன்னும் அதிகமா பேசணும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும், சட்டத்துக்கு கீழே இருக்கிறோம், மரியாதையா பேசுறேன். இல்ல சார், அவரு விஜய் அவர்களை பார்க்கிற நாள் என்னுடைய பெரிய முக்கியமான அந்த அர்ச்சுனான்றவர் யாரு? ராஜபக்சேவுக்கும் வந்து நமல் ராஜபக்சேவுக்கும் எடுப்பு முறவாசல், அவ்வளவுதான். அவன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்னன்றான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தங்கை சங்கீதா வந்து என்ன சொன்னா, யாழ்ப்பாணத்துல எங்க முகவரி எங்க விலாசம்னு கேட்டான். அன்னைக்கு நான் தான் பேசினேன். இன்னைக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த முகத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து பார்க்குறான்? சொல்லு பாருங்க. விஜய் அண்ணான்னு பேசுறான். அங்க வந்து யாரை விமர்சனம் பண்றான்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் வாக்கு வாங்கிட்டு இந்த தேர்தலில் 20 லட்சம் வாக்கு குறைஞ்சிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருமையில பேசுறான், தரம் தாழ்த்தி பேசுறான். எப்படி இதெல்லாம் நீங்க அனுமதிப்பீங்க? முதலமைச்சர் சந்திக்கல. முதலமைச்சருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, ஒரு அரசியல் அவர் பின்னாடி இருக்கிற வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுட்டாங்க, சந்திக்க விடல அவனை. ஆனாலும் ஒரு அமைச்சரை போய் சந்திக்க விட்டதே தப்பு. முதல்ல நீங்க இங்க அரசியல் பேசக்கூடாது சார். நம்ம பேச முடியுமா சார்? இருக்கட்டும் சார், நம்ம அரசியல் பேசக்கூடாது சார். நம்ம அரசியல் பேசக்கூடாது. நீங்க வரீங்க, உங்களோட வந்து உங்களுக்கு அவர்தான் வந்த வேலையை விட்டு தேவையில்லாத வேலை. அதுதான் இப்ப புரியுதுங்களா? அது மட்டும் தேவையில்லாத வேலை பார்க்கறது இல்ல. அங்க மேடம் அமைச்சு கொடுக்கறது யாரு? இந்த விசிக ஒரு மக்களுக்கு மேடையில போய் அங்க யார விமர்சனம் பண்றாரு? எப்படி அது அண்ணா அனுமதிக்கிறாரு? அண்ணன் திரும்ப எப்படி அனுமதிக்கிறாரு? நான் கேக்குறேன். ஒரு மேடையில, வெளிநாட்டுல ஒரு மேடையில அண்ணன் திருமாவை இறக்குறாங்க. அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரத்தம் கொதிச்சுது. அதே தானே இன்னைக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பிரஜை கிடையாது, அந்நிய நாட்டு பிரஜை. அவன் இங்க வந்து பேசுறான். ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறீங்க, பேசுறது தரந்தா வந்து அண்ணன் சீமான பேசுறான். எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? அரசு எப்படி அனுமதிக்குது? தமிழ்நாடு அரசு இங்க எப்படி இளைஞர்கள் பேச முடியுமா? இல்ல பேசிட்டு வர முடியுமா? தப்பு இல்லையா அது? இந்திய அரசு எப்படி அனுமதிக்குது? தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதிக்குது? விசிக எப்படி அனுமதிக்குது? ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்கள் தலைவர் சார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் எப்படி பேசலாம்? எப்படி பேச அனுமதிக்கலாம்? அது தப்பு இல்லையா அது? அப்ப என்ன உங்களுக்கு இந்திய இறையாண்மை இருக்கு? மோடியை பேசலாம், பேச விட மாட்டோம், கிழிச்சு தொங்க விட்டுருவோம். மோடி நம்ம பிரதமர், 1000 பிரச்சனை நமக்குள்ள இருக்கலாம். அவரு கொஞ்சம் எல்லை மீறியும் பேசியிருக்காரு. எல்லை மீறி சார், இது வரைக்கும் இந்திய அரசு அமைதியா இருக்கு. வன்மையா கண்டிக்கிறேன் நானு. இந்திய அரசு எதுக்கு அமைதியா இருக்கு? அவன் பாராளுமன்றத்தில் 1000 பேசுறான். ஆனா நம்ம இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு வார்த்தை பேசலாம், தவறு தானே அது? தமிழ்நாடு அரசு எப்படி அமைதியா இருக்கு? அப்ப இவங்களுக்குள்ள என்ன ரகசிய கூட்டு? ராஜபக்சேவுக்கும் விஜய்க்கு என்ன கூட்டு? நான் பேசுவேன், நான் கேட்பேன், நான் கேட்கறது நியாயம் இல்ல. அவரை சந்திக்கல, உலக மக்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சிஎம் சந்திக்கல, அந்த சிஎம் சந்திக்கலனா கூட அதுக்கு பின்னாடி யாரு? அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வியூக அமைப்பாளர் இருக்கிறாங்க. அதனால சந்திக்கல, அழுத்தம் இருக்கு, சந்திக்கல. முதலமைச்சர் மனைவி அவங்க ஊருக்கே உலகத்துக்கே தெரியும், யாழ்ப்பாணத்துல அவங்க பிறந்து வளர்ந்தது. முகவரி என்ன, விலாசம் என்னன்னு கேட்டு நக்கல் அடிச்சுவான். இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இலங்கையின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறப்பு இலங்கையில பிரபாகரன் வார்ப்பு சங்கீதா அவ்வளவு அனாவசியமா பேசுறான். 1000 பிரச்சனை இருக்கும் சார் இங்க நமக்குள்ள. எப்படி அவனை அனுமதிக்கலாம்? சீமான் எப்படி பேசலாம்? அங்க இருந்து சொல்றான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றம் அனுமதிக்கு. இங்க பேச முடியுமா நம்ம இந்திய பாராளுமன்றத்துல? இப்ப புரியுதுங்களா இந்தியர்கள் எவ்வளவு வந்து உயர்ந்தவர்கள்னு? இந்த பாராளுமன்றத்தில் பேச முடியுமா? குண்டு போடுவேன், துப்பாக்கியில சுடுவேன் பேச முடியுமா?
எப்படி பேசுறான்? முட்டாள், அறிவு கட்டுவன். இவனே ஆயுத கடுங்கு, அவனை போய் துப்பாக்கியில் சுடுவாங்கிறான். இதெல்லாம் தெரியல அவன் மனநோயாளின்னு. சீமானா வந்து ஆயுத கிடங்கு சார், வெடிமருந்து கிடங்கு, அது துப்பாக்கியில் சுடுவான் பைத்தியம் பேசுறான், சேர்ந்து நாசமாகிறதுக்கு. இல்ல இது டிவிக்கே அனுமதிக்குது. அதே போல இன்னைக்கு இருக்கிற சார் தமிழ்நாடு விசிகா அண்ணன் திரும்ப 1000 இருக்கட்டும், அவர் செய்த தவறு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிக்கல. அவன் உங்க மேடையிலே பேசுறான். அது எப்படி நீங்க கடந்து போறீங்க? எப்படி கடந்து போறீங்க? ஒரு பொது மேடையில போய் தடுக்குவாங்க சார். இங்க இருக்கிறவங்க பேசட்டும் சார், பொது மேடையில தடுக்கணும் சார், அதை கண்டிக்கணும் சார். அதை எல்லாரும் கடந்து போறீங்க. அப்ப சீமானா வந்து அனாதையா, ஆதரவு இல்லாதவனா சொல்லுங்க? போற பக்கத்துல எவனா பேசிட்டு போன வந்த நாய்கள்லாம் தப்பு இல்லை சார், யாருமே கண்டிக்கல இது வரைக்கும். ஒரு தமிழ்நாடு நாளைக்கு உங்க பேசுனா தப்பு இல்லை, உங்களுக்கு தெரியல தப்புன்னு சொல்லலையா? தப்புதான். நாளைக்கு எல்லாரும் தான் சார் நடப்போம். நாளைக்கு அவன் வருவான், இன்னொருத்தர் வருவான், மோடியை பேசுவான், இன்னொருத்தர் வருவான், ஸ்டாலினை பேசுவான், இன்னொருத்தர் வருவான், விஜய் பேசுவான், இன்னொருத்தர் வருவான், வந்து பார்த்தா எல்லாரும் பேசிட்டு வந்த கண்ட நாய்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க பேசிட்டு போவோமா? தப்பு இல்லையா? அது முழுக்க முழுக்க அரசியல் ஆதரவுக்கு நீங்க பயன்படுத்தி, இலங்கையில் நடக்கிற அரசியல் ஆதரவுக்கு விஜயோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதரவு நீங்க பெற போறீங்க. அதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பேசுங்க. நீங்க அர்ஜுன ராமநாதா பேசுறதையும் நீங்க விஜயோட ஒப்பிட்டு டிவிக்கு நான் வந்து பாருங்க இங்க பொறுப்பே பார்க்கல அவரை சார். அவர் பார்க்கல விட சார், அவர் பார்க்காம இருந்ததுக்கு அதுக்கு காரணம் இருக்கு. அவர் பார்க்காம இருந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே சந்திச்சிருக்கூடாதுன்ற யாருமே. ராஜமோகன் மட்டும் யாரு? இந்த அரசோட ஒரு துருப்பு இல்லையா, ஒரு பங்கு இல்லையா? ராஜமோகன் எப்படி சந்திச்சாரு சொல்லுங்க? எப்படிதான் அந்த ஃப்ரேம் வருது சார்? இப்போ அகைன்ஸ்ட் வந்து ராஜபக்சே திட்டமிட்டு சீமான திட்டத்துக்கே அவர் அழைச்சிட்டு வந்தாங்கன்றீங்களா? இப்படி திட்டமிட்டு வந்தது. இங்க வந்து அவன் அந்த சீமான் தோற்று போனதையும் நான் தோற்று போனதையும் கொண்டாடுறதுக்கு மகிழ்ச்சியோட அவன் பேசுறான். இங்க எப்படி அனுமதிக்கும்? அரசியல் பேச அனுமதி கூடாது சார். அவன் சார் அரசியல் பிரதிநிதி. மே 18 அங்க நினைவேந்தலுக்கு அங்க பேச போறாரு. அவர் திரும்ப மேடைக்கு போறாரு. சரி, திரும்ப வந்து சீமான பேசுவாருன்னு நினைச்சலாம் மேடைக்கு. சரி, பேசிட்டால் கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேசணும், அவன் மேடை விட்டு இறக்கிருக்கணும் சார். அதை கண்டிச்சிருக்கணும் சார். இந்த நிமிடம் வரைக்கும் வந்து கண்டிக்கல சார். அப்ப என்ன பொருள் அதுக்கு? தமிழ்நாடு அரசு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திக்கல, அது மூக்கறுப்பு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு ஜான் இருக்கலாம், ஒருவேளை ஜான் அவருக்கு வியூக அமைப்பாளர் இருக்கலாம். ஏன்னா இந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் அதிகாரிகள் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமா யாருமே சந்திச்சிருக்கூடாது. சரி, அப்படி நீங்க சந்திக்கிறீங்க, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேல இங்க வந்து பேசுறான்னு சொன்னா அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இல்ல ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அவனை. யாரான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார் அது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்துட்டு எப்படி விமர்சனம் பண்ணிட்டு போகலாம்? ரைட். நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துங்க. டிவிக்கே நகர்வு, அவங்க அமைச்சரவை பொறுப்பு, அடுத்து அவங்களுடைய பயணம். ஏன்னா இப்ப எல்லாரும் ஒரே அமைச்சரவை கிடையாது. ஒட்டுமொத்தமா மற்ற ஆதரவு கொடுத்தவங்களுக்கெல்லாம் அமைச்சர் கொடுக்கும்போது அந்த அரசாங்கம் எப்படி டிராவல் ஆகும்? இல்ல, எனக்கு வந்து இதுல ஒப்பீனியன் இல்லை சார். முதல்ல வந்து விஜயோட அந்த இப்படி வந்து சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்படி சொன்னா நீங்க உடனே இவர் வந்து மாறிட்டாரு அப்படிதான் பல பேர் சொல்றான். நான் சொல்ல, இது விஜய்க்கே எப்படி இருந்தாலும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த தனித்தன்மையை வந்து இழக்கிறது தான். ஏன்னா கல்லாப்பட்டி கூட்டணின்னு நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் வேற யாருக்கு ஒரு சார், வேற ஒண்ணுமே வேண்டாம் சார். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எந்த அவப்பேர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நாள் ஸ்டெப் டவுன் வச்சுங்களேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு மெஜாரிட்டி இல்லையா, என்னுடைய பார்வையை பதிவு பண்ண மெஜாரிட்டிலையோ மீண்டும் ஒரு மக்களை செஞ்சாருனாக்கா மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக வந்து ஆதரவு தர்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி பணம் விழுந்துரும், வந்து மக்கள் கஷ்டப்படுவாங்கலாம் கிடையாது. அவங்க இன்னொரு தேர்தல் சந்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் ஒரு ஃபேக்ஷன் இல்ல சார், ஒரு ஃபேக்ஷன் வந்து ஏடிஎம்கேல வரேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்கள சேர்த்துக்கல பாருங்க. அவங்க கிடையாது, எதிர்பார்த்தது நடக்கல. எதிர்பார்த்தது நடக்கல. என்ன 3/2 பங்கு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. 2/3 வருவாங்க. ஆமா ஆமா, அது நடக்கல. அதனால தான் பிரச்சனை. 32 வராதனால. ஆமா, 32 வராதனால இப்ப இதை வச்சு என்ன பண்றது? இதை வச்சு நான் நாக்கு வலிக்கிறது, அனுப்பிட வேண்டியதான் அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்குவாலிஃபை. அவங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் வந்தாரு அலுவலகத்துக்கு. சோபா போயிட்டு சொல்றீங்களா? இல்ல சார், ஆனா பாவம் இன்னைக்கு அவங்க சார் ஒரே ஒரு விஷயம் சார், எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்குங்க. அம்மா இறந்த பிறகு 4 ஆண்டுகால ஆட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்க 1000 தோல்வி நீங்க சொல்லு, 10 தோல்வி கூட நானே கூட சொல்றேன். 10 தோல்வி, 11 தோல்வி, 12 தோல்வி போட்டுங்க. ஆனால் அம்மா இறந்த பிறகு மீதி இருக்கிற அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செய்ததில் அவர் எவ்வளோ சிக்கல்கள் அனுபவிச்சாரு பாருங்க. ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், நேஷனல் டிசாஸ்டர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உலக பேரிடர். ஏன்னா அந்த கொரோனாவில் வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகத்தை வந்து செம்மையாக தான் பண்ணார். எதுவும் குறை சொல்ல முடியாது. கொரோனா பீரியடில் நடந்து சொல்கிறேன். அதுக்கு அந்த டைம்லேயே அந்த இன்னொரு நெருக்கடின்னு கேட்டால், ஒரு பக்கம் வந்து மத்திய அரசோட நெருக்கடி, இன்னொரு பக்கம் உட்கட்சி நெருக்கடி, எதிர்கட்சி நெருக்கடி.
அன்னைக்கு இருந்த இதே ஸ்டாலின் வந்து பதாகை வச்சு நின்ன டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நெருக்கடிகள், இந்த 4 நெருக்கடிகளையும் கடந்து தான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சி நிறைவு செஞ்சது. அந்த 4 ஆண்டு காலில் அடித்த கொள்ளை தான் இன்னைக்கு வேலுமணிக்கிட்டையும் இன்னும் வந்து சில பேர்ட்டெலாம் இருக்குது. யாருமே மறுக்க முடியாது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அடித்த கொள்ளைலாம் இருக்குது. யாரும் இவங்க நேர்மையானவங்களாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட முடியாது. அதுக்கு பல விஷயங்களுக்கு அவங்கக்கிட்ட மாட்டின டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி. அன்றைக்கி வந்து அமைச்சர்கள் அடித்த கொள்ளை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. இதை தாண்டி இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால், இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து எதுவும் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து நிலைப்பாட்டை இவங்க எடுக்கணும். ஏன்னா யார் வந்து இங்கே எதிர்க்கட்சின்றதுல நிரூபிக்கிற இடத்துல இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது இங்கே திமுக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக வந்து கிட்டத்தட்ட ஆதரவுன்னு கூட சொல்ல முடியும். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் வந்து அங்கே ஆதரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்களும் இருங்க நாங்களும் அதுக்கு இசைவு தெரிவிக்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் சட்டப்படி சொல்லலாம், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தான் சொல்லலாம். ஆனால் அவரே சொல்றாரு நாங்களும் இசைவு தெரிவிச்சோன்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சி ரோல் பண்ண வேண்டியதை பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக தான். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து உடைச்சி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் சிவி சண்முகத்தை அந்த சந்திப்பு நடந்தது. சரிங்களா, அந்த சோபாவோட சேர்ந்து. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் இங்கே பிளவுப்பட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணுற இடத்துல ஒரு எதிர்க்கட்சி உண்மையான எதிர்க்கட்சியாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும். திமுக வந்து கிடையாதுங்க. இப்போ வலுவாக வந்து ஒரு பிரச்சாரத்தை வச்சிருக்க முடியும். இந்த பாருங்க அந்த கல்லாப்பட்டி கூட்டணியெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட பி டீம் தான். யார் இந்த டிவிக்கு திமுகவோட பி டீம் சொல்லி வலுவாக முன்னெடுத்திருந்தீங்கன்னா அதிமுக தொண்டருக்கும் உற்சாகமாக இருந்திருக்கும். எதிர்காலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் போயிடலாம். ஆனால் இப்போ போய் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பிளவுபட்டு எடப்பாடி பழனிசாமி ஏதோ நீங்கள் நடுரோட்டை நிற்க வைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. கட்சி இன்னைக்கும் அவர் கையில் தான் இருக்குது. அதிமுக கொடி அவர் கையில் தான் இருக்குது. ரெட்டையல் அவர்கிட்ட தான் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுரோட்டை நிற்கிறது யாருன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ரைட், பார்க்கலாம் சார். அமைச்சரவையில் யார் யார் வராங்க. அதே போல் சீமானை விமர்சித்த ராமநாத அர்ஜுனா எம்பி, இலங்கை எம்பி, அங்கே போயும் தேவையற்ற வார்த்தைகளை விட்டுருக்காரு. நீங்களும் கடும் ஆவேசத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி சேகவரா சார். நன்றி சார்.